நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இனிமையான இந்த காலை நேரத்தில் உங்களோடு இணைந்து கொண்டு இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் என்ன விஷயங்கள் வந்திருக்கின்றன என்பதை பற்றி தெளிவாக பேசுவதுதான் பிரஸ் ரிலீஸ். பிரஸ் ரிலீஸ் பார்த்தாலே போதும் நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம் என்பது உண்மையான ஒரு விஷயம். இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறையிலிருந்து எங்களோடு வந்து இணைந்து கொள்கின்றார் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகன். வணக்கம் கண்ணா. வணக்கம் நேர்களே. சரி, எனவே சந்தோஷமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பிரஸ் ரிலீஸை ஆரம்பிக்க போகின்றோம். பத்திரிகைகளுக்கு போயிடலாம், நேரடியாக போகலாம். சுடரொளி பத்திரிகையோடு இன்றைய தினம் ஆரம்பிப்போம். சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்லுகிறது: ஐநா பேரவை தீர்மானத்தை அமுல்படுத்த வேண்டும், அரசு ஆதரவு வழங்க தயார் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. தற்கொலை குண்டுதாரியாக உலக அரங்கில் அரசு மூர்கல் என்ற ஒரு செய்தி இங்கே பிரதான செய்தியாக காணப்படுகிறது. ஆம்கண்ணா, அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட வகையிலே தற்பொழுது ஜெனீவா பிரேரணை நிறைவேற்றப்பட்டு என்ன நடக்கப் போகின்றது, இதுதான் அனைவர் மத்தியிலும் இருக்கக்கூடிய கேள்வி. சர்வதேச மட்டத்தில் இந்த பிரேரணை உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதாவது இதுவரை காலமும் உள்ளக பொறிமுறையின் கீழ் இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் திருப்திகரமாக நடைபெறவில்லை என தெரிவித்துதான் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் எதிர்காலத்தில் ஒரு சர்வதேச விசாரணைக்கு இந்த பிரேரணை வழிகோலியுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி தமது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றது. இந்த பிரேரணையை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும், அதற்கு தாமும் உதவுவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. அதே போன்று இந்த பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு, அதாவது விசாரணைக்கான இடையூறுகளை ஏற்படுத்துவது ஒரு தற்கொலை குண்டுதாரியின் செயற்பாடை போன்றுதான் இருக்கும் என லக்ஷ்மண் கிரியால் கூறுகின்றார். அதாவது அப்படியான ஒரு செயலில் ஈடுபட்டார். தற்கொலை குண்டுதாரி குண்டை வெடிக்க வைக்கும் பொழுது தமது எதிரிக்கும் பாதிப்பு, தமக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது, உயிரிழக்க நேரிடும். அந்த வகையில் இதற்கு இடையூறுகளை ஏற்படுத்தினால் அந்த தற்கொலை குண்டுதாரியை போன்று அரசாங்கமும் இலங்கையும் இக்கட்டான சூழ்நிலை எதிர்நோக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி. அடுத்த செய்தியாக, சர்வதேச விசாரணை நகர்வை ஒருபோதும் ஏற்காது இலங்கை, உள்நாட்டு பொறிமுறைக்கே இடம் எனவும் சூளுரை என்ற செய்தி. பிரதி வெளிவிவகார அமைச்சரின் கருத்தை மையமாக கொண்ட இந்த செய்தி வந்திருக்கின்றது. அதாவது இலங்கையில் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருந்தது. இதன் பரிந்துரைகளை செயற்படுத்துவதில் மாத்திரமே ஐநாவுடனும் மனித உரிமைகள் பேரவையுடனும் இணைந்து செயற்பட போவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் சர்வதேச மட்டத்திலான இந்த விடயம் குறித்து சர்வதேச தலையீடுக்கு தாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவர் கூறியிருக்கின்றார். பார்க்கலாம். அடுத்ததாக, வில்பத்து வன அழிப்பில் அமைச்சர் தடுக்காவிடின் நாம் தலையிடுவோம், வடக்கு முதல்வரும் பொறுப்பு, பொதுபல சேனா போர்க்கொடி என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலுகுடாத்து ஞானசார தேரர் பொதுபல சேனாவுக்கு புதுசா ஒரு பிரச்சனை கிடைச்சிருக்கு. தற்பொழுது ஒரு அமைச்சரை, குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த அமைப்பு தாக்கி வருகின்றது. அந்த வகையில் வில்பத்து சரணாலயத்தை அழித்து அங்கு ஒரு முஸ்லிம் குடியேற்றத்தை உருவாக்கப் போவதாகத்தான் அந்த அமைப்பு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றது. அதாவது செய்தி பாருங்கள், தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கும் போது கூட அழிக்கப்படாத ஒரு மரம் கூட அங்கு வெட்டப்படாத நிலையில் தற்பொழுது இந்த சரணாலயத்தை அழித்து அங்கு ஒரு குவைத் நாட்டு ஒருவரின் பெயரில் ஒரு கிராமம் உருவாக்கப்பட போவதாகவும், இது முற்றுமுழுதாக முஸ்லிம் மக்களை இலக்காக கொண்டு உருவாக்கப்படும் ஒரு கிராமம் எனவும் கூறியிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வில்பத்து சரணாலயம் வடமாகாண சபைக்கு உரித்தானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நடவடிக்கைக்கு வடமாகாண முதலமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என தற்பொழுது வடமாகாண முதலமைச்சரும் இந்த பிரச்சனையில் இணைக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இந்த விடயம் குறித்து நாங்கள் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றோம், அவரும் பதில் வழங்காவிட்டால் நாங்களே தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஓகே. அடுத்ததாக, தீர்மானம் தொடர்பில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பற்றுங்கள், இலங்கையிடம் பிரிட்டன் கோரிக்கை விடுத்திருக்கிறதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தற்பொழுது அதாவது அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இந்த ஐநா பிரேரணை குறித்து பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் வில்லியம் ஹேக் தமது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தெளிவூட்டும் வகையில் ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருந்தார் நேற்று முன்தினம். இதில் குறிப்பாக தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை பார்க்கும் பொழுது, அதாவது இலங்கையில் அனைத்து இன மக்களையும் இலக்காக கொண்டுதான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டதாக அவர் அதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அந்த வகையில் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரதும் நியாயமான சட்டபூர்வமான ஆதங்கங்களை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்திருப்பதாகத்தான் வில்லியம் ஹேக் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த விசாரணைக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கி இலங்கையில் உண்மையான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அவர் வெளியிட்டுள்ள அந்த எழுத்து மூல ஆவணத்தில் தான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன.
அடுத்த செய்தியாக பார்க்கலாம். 54 முன்னாள் உறுப்பினர்கள் அவுட், பழையவர்களுக்கே மீண்டும் முதல்வர்கள், பழையவர்களே மீண்டும் முதல்வர்கள், ஹிருனிகாவுக்கு முக்கிய பதவி என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தல்களில் 54 உறுப்பினர்கள் கடந்த முறை இருந்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அது வலிமையான விடயம். மக்களுக்கு சேவையாற்றாவிட்டால் மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பார்கள். எந்த அளவு பிரபலமானவர்களாக இருந்தாலும் கூட, நாங்கள் பார்த்தோம் சில திரைப்பட நட்சத்திரங்கள் கூட கடந்த முறை அதிக அளவிலான விருப்ப வாக்குகளை பெற்று தெரிவாகி இருந்தவர்கள் கூட இம்முறை தோல்வியை தழுவினார்கள். இதற்கான காரணம் குறிப்பாக அவர்கள் மக்கள் எதிர்பார்த்த சேவை அவர்களிடமிருந்து கிடைக்காமை. அதே போன்று இம்முறை முதற் தடவையாக போட்டியிட்ட பலர் வெற்றி வாகை சூடி இருக்கின்றார்கள். மக்கள் அவர்கள் மீது எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கும் இதே நிலைதான். இவர்கள் இம்முறை அந்த உரிய கால பகுதிக்குள் சரிவர தமது சேவையை நிறைவேற்றாவிட்டால் இவர்களுக்கும் இதே நிலைதான். ஆகவே இது ஒரு எச்சரிக்கையாக கொண்டு அனைவரும் மக்கள் சேவையை ஒரு அபாய மணியாக எடுத்துக்கொண்டு செயற்பட்டால் மக்களுக்கு நன்மைதான். அடுத்து, தமிழ் அமைப்புகளை தடை செய்தால் ஜெனீவாவில் மேலும் இறுகும் அரசு, கண்டித்து எச்சரிக்கிறது கூட்டமைப்பு என்ற ஒரு செய்தி ஒன்றிடம் இருக்கு. நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. பல தமிழ் ஏனைய பத்திரிகைகளிலும் இந்த செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த செய்திகளுடன் நாங்கள் இதை சேர்த்துக் கொள்ள. அடுத்து, இன்றைய சுடரொளியினுடைய கார்ட்டூனாக வெளியாகி இருக்கிறது. ஜேபியின் கார்ட்டூன் சின்னமும் எண்ணமும் என்ற ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. விட்டால் ஐநா வரை ஏறுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இங்க மனோ கணேசன் இருக்கின்றார். விட்டால் ஒலிம்பிக் வரை ஓடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சரத் பொன்சேகா ஓடுகின்றார். அவரும் ஜனாதிபதி தேர்தல் நோக்கி ஓடுவதாகத்தான், ஜனாதிபதி தேர்தல் தான் அவரின் ஒலிம்பிக் கனவாக இருப்பதாகத்தான் ஜேபியின் இந்த கார்ட்டூன் கூறுகிறது. அடுத்து, சுடரொளியினுடைய ஆசிரியர் தலையங்கம், வடக்கு கிழக்கை முன்னிறுத்தி புது வகை சித்தாப்பு போக்கா அப்படின்னு கேள்விக்குறியோடு ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகை. இவைதான் இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகை கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இன்று வெளியாகி இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகைக்கு போலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, புலிகளுடன் தொடர்புடைய 16 அமைப்புகளுக்கு தடை, ஐநா சாசனத்துக்கு அமைய அரசாங்கம் நடவடிக்கை, விசேட வர்த்தமானி வெளியாகியது, அமைச்சர் GL பீரிஸ் கையொப்பம் என்ற செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் சில பத்திரிகைகள் இடம்பெற்றிருந்தது இந்த செய்தி. இன்றைய தினம் அரசு பத்திரிகைகளில் நேற்றைய தினம் இது தொடர்பாக அனைத்து ஊடகங்களுக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், அதனுடன் தொடர்புடைய மேலும் 15 வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் தான் உலக தமிழர் பேரவை உள்ளிட்ட அமைப்புகளை தான் தற்பொழுது தடை செய்வதற்கான தீர்மானத்திற்கு இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு வந்திருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது இந்த அமைப்புகள், குறிப்பாக அண்மையில் அமெரிக்கா தலைமையிலான பிரேரணை வலுவாக்குவதற்கு, அப்படி ஒரு பிரேரணையை கொண்டு வருவதற்கு முக்கிய பங்கு வகித்த அமைப்புகள் தான் இவ்வாறு தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் வெளிவிவகார அமைச்சர் கைச்சாத்திட்டிருக்கின்றார். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு ஐநா பாதுகாப்பு பேரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமையதான் இந்த நடவடிக்கை இலங்கை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எதிர்காலத்திலே இந்த குறித்த 16 அமைப்புகளுடனும் தொடர்பு வைத்திருப்பவர்கள் அல்லது அவர்களது செயற்பாடுகளுக்கு உடந்தையாக செயற்படுபவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ராணுவ பேச்சாளர் நேற்று மாலை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று அல்லது நாளைய தினம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி, 520,000 ரூபாய் கள்ள நோட்டுகளுடன் ராணுவ வீரர் கைது, 27 லட்சம் ரூபாய் பெறுமதியான நோட்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இலங்கையின் தற்போதைய நிலை. அநேகமாக பார்க்கும் பொழுது இராணுவத்தினர், போலீசார், அதாவது சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் தான் சட்டத்தை மீறும் செயற்பாடுகளில் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். அந்த வகையில் இது 27 லட்சம் ரூபாய் பெறுமதியான போலி நாணயத்தாள்களை இவர் அச்சிட்டிருக்கின்றார். இதற்கான அதாவது 30 வயதான ஒரு ராணுவ சிப்பாய் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவரிடமிருந்து இந்த போலி நாணயத்தாள்கள் 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் 520 தான் இவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. அந்த வகையில் இவற்றை அச்சிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகளையும் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது G21 39 20 82 என்கின்ற இலக்கமும் 1000 ரூபாய் போலி நாணய தாள்கள்ல G37 68
6138 என்கின்ற தொடர் இலக்கத்தை கொண்ட இலக்கங்களாக இருந்தால் அவதானமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீர்த்தேக்க பகுதிகளில் மழை வேண்டி 4000 தீபங்கள் ஏற்றி சமய வழிபாடு. நீர்த்தேக்கங்களிலிருந்து 12 குடங்களில் நீர் கொண்டு வரப்பட்டு ருவான்வெளி சாயவில் ஊர்வலம் என்ற ஒரு செய்தி ஒன்றிடம். தொடர்ச்சியாக நிலவும் வறட்சி காரணமாக நீர்த்தேக்கங்களில் நீர் வற்றி கொண்டு போகின்றது. அந்த வகையில் எதிர்காலத்தில் ஒரு பாரிய நீர்மின் உற்பத்தியில் பாரிய நெருக்கடி நிலையை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தொடர்ச்சியாக இது மாத்திரமல்லாமல் பெருந்தோட்ட பகுதிகளில் ஆலயங்களில் எல்லாம் நீரை கொண்டு சென்று சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்வித்து பூஜைகளை செய்து மழையை வேண்டி நிற்கும் ஒரு நிலை காணப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எதிர்பார்க்கப்பட்ட அளவு இந்த வருடமும் மழை பெய்யவில்லை. ஆகவே இதற்கு மக்களும் ஒரு காரணம். தொடர்ச்சியாக காடுகள் அளிக்கப்படுகின்றன. பல்வேறு விசமிகளால் காடுகளுக்கு தீ வைக்கப்படும் சம்பவங்களும் அண்மை காலமாக அதிகரித்து செல்கின்றது. இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மேலும் நீருக்கு ஒரு நீரை பெற்றுக் கொள்வதை ஒரு சிக்கல் நிலை எதிர்கொள்ள நேரிடலாம். அடுத்ததாக காரிநகரில் கரை ஒதுங்கிய 2 இந்திய மீனவர்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நேற்றைய தினம் இவர்களை கடற்படையினர் மீட்டு அழைத்து வந்திருந்தார்கள் கரைக்கு. இவர்கள் பயணித்த படகின் எரிபொருள் தீர்ந்தமைதான் இவர்களின் விபத்துக்கு காரணமாக இருந்தது. அடுத்ததாக தனியார் லீசிங் நிறுவனத்தின் 50 லட்சம் ரூபாய் கொள்ளை. கொழும்பிலிருந்து வேனில் எடுத்துச் செல்லும் போது வழிமறைத்த சம்பவம். மோட்டார் சைக்கிளில் வந்த ஆயுததாரிகள் மத்துகமவில் துணிகரம் என்ற செய்தி காணப்படுகிறது. அவர்கள் 2 பேருமே முழுதாக மூடப்பட்ட தலைக்கவசத்தை அணிந்திருந்தார்கள். அண்மை காலமாகவே பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. இவை அனைத்துக்குமே பொதுவானதாக மோட்டார் சைக்கிளில் வருகின்றார்கள். தலை முழுவதும் மறைக்கப்பட்ட தலைக்கவசம் அணிந்துதான் இந்த செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். அதனை பார்க்கும் பொழுதுகான இந்த அனைத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கின்றது. கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இத்தகைய தலைக்கவசங்கள் அதாவது ஹெல்மெட்டுகளை அணிவதற்காக தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட சில தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டதன் பலனாக மீண்டும் அந்த சட்டம் தளர்த்தப்பட்டு அந்த தலைக்கவசம் அணிவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பார்க்கும் பொழுது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் சிலர் இத்தகைய துணிகரமான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகின்றார்கள். அடுத்த செய்தி 6 கைதி மாணவர்கள் தப்பியோடிய சம்பவம். சிறை அதிகாரிகள் 2 இடைநிறுத்தம் என்ற ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. அண்மையில் வட்டராக்க பகுதியில் உள்ள திறந்த வெளி சிறையில் இருந்தவர்கள் தப்பியோடி இருந்தார்கள். தற்பொழுது அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் முகமூடி அணிந்த கொள்ளையர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கார்ட்டூனுக்கு போகலாம். இந்த தேர்தலில் எங்கட சாதனையை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. தாடி வச்சு ஒருத்தர் சொல்றாரு. கொஞ்சம் வாக்குகளை பெற்ற நீங்களே இப்படி கூறினால் குதித்தால் அவ்வளவு வாக்குகளை பெற்றோர் எப்படி குதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சுந்தரி சொல்றாங்க. சரி, இவைதான் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரிக்கு போவோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இணைந்து பணியாற்ற வேண்டும், இலங்கையிடம் பிரிட்டன் வலியுறுத்தல் என்ற செய்தி. தாங்கள் ஏற்கனவே பார்த்த வில்லியம் ஹேக்கின் கருத்துக்கள் தான் வந்திருக்கின்றன. அடுத்து நவநீதம் பிள்ளை பிடிவாதமான முறையில் பிரேரணையை நடைமுறைப்படுத்த முடியாது, அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கிறதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆம், தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் அங்க வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே ஐநா பிரேரணை அதன் நகர்வுகளை தொடர்ச்சியாக விமர்சித்து வருகின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்தனவும் இந்த ஐநாவின் சர்வதேச விசாரணையை விமர்சித்திருக்கின்றார். அதாவது அத்தகைய ஒரு விசாரணையை மேற்கொள்வதற்கான அதற்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என அவர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் செயற்பாடுகள் ஒரு பிடிவாத போக்கினையே காண்பிப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளை இந்தியா இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்காமல் நடுநிலை வகித்தமை, அதாவது குறிப்பாக இந்தியா கூறியிருந்தது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தமது வரையறையை மீறி சென்று இந்த பிரேரணையில் சில விடயங்களை உள்ளடக்கியிருப்பதாக கூறியிருந்தார். அந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டி ஆகவே இந்தியாவின் இந்த நிலைப்பாட்டை தாம் வரவேற்பதாகவும் அதேவேளை இந்த விடயத்திலே குறிப்பாக நவநீதம் பிள்ளையின் பிடிவாத போக்குடன் கூடிய விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என அவர் கூறியிருக்கின்றார். அடுத்த விஷயமாக வந்திருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கொழும்பிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை, மதுகமவில் சம்பவம், மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் கைவரிசை என்ற செய்தி காணப்படுகிறது. அடுத்து வடக்கு மாகாணத்தில் தொடர்ந்தும் ராணுவமயமாக்கல் அதிகரிப்பு, சர்வதேச நெருக்கடிகளுக்கான ஆய்வுக்குழு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் எனப்படுகின்ற
சர்வதேச நெருக்கடிகளுக்கான ஆய்வுக்குழு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மை காலமாகவே நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு பிறகு குறிப்பாக வடமாகாணத்திலிருந்து இராணுவத்தினர் படிப்படியாக அகற்றப்படுவதாகவும் பொதுமக்களின் காணிகள் மீள கையளிக்கப்படுவதாகவும் பல்வேறு செய்திகளை அரசாங்கம் தெரிவித்து வந்தது. ஆனாலும் கூட இந்த அமைப்பு இந்த அனைத்து செய்திகளுமே உண்மைக்கு புறம்பானவை. தொடர்ச்சியாக வடக்கில் இராணுவ பிரசன்னம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாது பொது செயற்பாடுகளில் மாத்திரமல்லாது பொதுமக்களின் நாளாந்த நடவடிக்கைகளுக்கு கூட இராணுவத்தினரின் செயற்பாடுகள் ஒரு தடையாக இருப்பதாக இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இது தொடர்பான ஒரு விரிவான இலங்கையில் வடபகுதியில் இருக்கக்கூடிய படையினரின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுவதால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை முழுமையாக சுட்டிக்காட்டி அந்த அமைப்பு இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றது. அடுத்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். வாக்களிப்பில் அக்கறை காட்டாத 33% மக்கள் என்ற செய்திதான் இங்கே பிரதான செய்தி. வழமையாகவே நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்திற்கு கொண்டால் குறிப்பாக வடமாகாண சபை தேர்தலை பார்த்தால் 85% பேர் வரையில் வாக்களித்திருந்தார்கள். தெற்கிலே அந்த உற்சாகத்தை மக்கள் மத்தியில் காண முடியவில்லை. குறிப்பாக அரசியல்வாதிகள் மீது அவர்கள் கொண்டுள்ள அதிருப்தி தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடும். ஆகவே மக்கள் தமது ஜனநாயக உரிமையை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. தேர்தல் காலங்களிலே அனைவரும் சென்று உரிய முறையில் வாக்களித்தால் தான் சரியானவரை தெரிவு செய்ய முடியும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டும் சிலர் குறுகிய அளவு வாக்குகளை பெற்று தெரிவாகின்றார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இந்த நிலை மாற வேண்டும். அனைவரும் தமது வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இல்லையோ, சில வேளையில நீங்கள் வந்து விருப்பு வாக்குகளை போடாமல் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு செல்லுபடியற்ற வாக்குனாலும் பரவாயில்லை, அனைவரும் சென்று போட்டுட்டு வர்றது வந்து நல்ல விஷயம். இல்லாவிட்டால் சிலர் அந்த நீங்கள் செல்லாவிட்டாலும் கூட உங்களது வாக்கை வேறொரு பதிவு செய்து விட. ஆகவே உங்கள் ஜனநாயக உரிமை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்த செய்திக்கு போகலாம். இன்றைய வீரகேசரியில் கனியினுடைய கார்ட்டூன் வந்திருக்கிறது. புலி புலி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. சால்வை போட்ட ஒருத்தர், சிவப்பு சால்வை போட்டு, அது மியாவும் மியாவும் என்று கத்துது. தற்பொழுது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய நிலையை தான் இந்த கார்ட்டூன் மிகவும் அருமையாக பிரதிபலிக்கின்றது. அதாவது தற்பொழுது வடபகுதியிலே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு சிலர் புத்துயிர் அளிப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிவித்து பாரிய அளவில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நேற்றைய தினமும் இத்தகைய சுற்றி வளைப்புகள் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று முன்தினம் முல்லைத்தீவில் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோபி என்று அழைக்கப்படும் ஒரு சந்தேக நபர் தான் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் அளிப்பதற்கு முயற்சிக்கும் புதிய தலைவர் என கூறிக்கொண்டு தற்பொழுது பாரிய அளவில், அதாவது இன்று காலை கூட அங்கிருந்து ஒருவர் என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார். அதாவது தற்பொழுது மீண்டும் யுத்த காலத்தில் போன்று இடைக்கிடையே சோதனை சாவடிகள் திறக்கப்பட்டு அங்கு பல இடங்களில் மக்கள் சோதனைக்குட்படுத்தப்படுகின்றார்கள். தற்பொழுது பாரிய தேடுதல் நடவடிக்கைகள், அண்மையில் நமக்கு தெரியும் பலர் வடபகுதியைச் சேர்ந்த பல இளைஞர்கள் தற்பொழுது மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளும் அடங்குகின்றார்கள். அந்த வகையில் இந்த பிரச்சனையை மையமாக கொண்டுதான் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனை ஒரு பூனையை வைத்துக் கொண்டுதான் புலி புலி என ஜனாதிபதி கூறுவதை போல் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்த செய்திக்கு போலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. நாடு கடந்த தமிழீழ அரசு உட்பட 16 வெளிநாட்டு அமைப்புகளுக்கு தடை. 2001 ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானத்திற்கு அமைய அரசு நடவடிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. பற்றி பேசியிருந்தோம். அடுத்ததாக மனித படுகொலைகள் நாளாந்தம் வேகமாக அதிகரிக்கின்றன, நீதியமைச்சர் சொல்றார். நீதியமைச்சர் கூறுகின்றார். தற்பொழுது அமைச்சரும் சற்று சிந்திக்கத்தான் வேண்டும். அதாவது யார் எந்த ஆட்சியில் தாம் இருக்கின்றோம் அதற்கே, அதாவது அரசாங்கத்திற்கு துணை நிற்கின்றார். அமைச்சர் கூறும் வகையில் இந்த அரசாங்கம் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் காலத்தில் தான் இந்த மனித படுகொலைகளும் அதிகரித்து செல்கின்றன. ஆகவே அமைச்சரும் சற்று சிந்திக்க வேண்டும். இவரும் இந்த நிலை நாட்டில் நீடிப்பதற்கு ஒரு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக தான் இருக்கிறார், பொறுப்பான இடத்தில் இருக்கிறார். அடுத்ததாக அகலவத்த தனியார் நிதி நிறுவனத்தின் 50 லட்சம் ரூபாய் அபகரிப்பு என்ற செய்தி இங்கேயும் இடம்பெற்றிருக்கிறது. நுவரெலியா விக்டோரியா பூங்கா அருகில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு என்ற ஒரு செய்தியும் ஒன்றும் காணப்படுகிறது. பேரறிவாளன் முருகன் சாந்தனின் தூக்கு தண்டனை ரத்து சரியே அப்படி என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை இந்திய உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. ஏற்கனவே
பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய மூவரின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த வகையில் இந்த தீர்ப்பை ஆட்சேபித்து, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் இவர்கள் மீதான கருணை மனுக்களை பரிசீலிப்பதற்கு காலதாமதம் எடுத்து கொண்டதாக தெரிவித்துதான் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது. இதனை ஆட்சேபிக்கும் வகையில் மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்திருந்த மனுவில் பல்வேறு, அதாவது அரசியலமைப்புக்கு முரணான வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அந்த தீர்ப்பை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாயினும் தற்பொழுது அந்த மத்திய அரசின் மறு சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய இந்த மூவரது மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது சரியானது என உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அதனை உறுதி செய்திருக்கின்றது. ஆகவே இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு இந்த மூவர் உள்ளிட்ட நளினி உள்ளிட்ட மேலும் 4 சந்தேக நபர்கள் இந்த வழக்கில் இருக்கின்றார்கள். நாங்கள் இது குறித்து அதிகளவு பேசியிருக்கின்றோம். இந்த 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு ஜெயலலிதா, ஜெயராம், தமிழக முதல்வர் தீர்மானித்திருந்தார். இதனை ஆட்சேபித்தும் மத்திய அரசு ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கின்றது. அந்த மனு தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது போக்கும் இந்த நிலையை பார்க்கும் இடத்து அதுவும் தமிழகத்திற்கு சாதகமாக வரலாம் என்பதுதான் இந்தியாவில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அந்த வகையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கின் 7 குற்றவாளிகளும் எதிர்காலத்தில் விடுவிக்கப்படலாம் என பல்வேறு அரசியல் அவதானிகளும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். புதிய தலைவர் எவரும் தென்படாததே ராஜபக்சவின் பெரிய துரும்புச் சீட்டு, தி ஹிந்து செய்தி வெளியிட்டிருக்கிறதாக. உண்மைதான். ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை. தனிப்பெரும் அரசியல் கட்சியாக விளங்கிய ஐக்கிய தேசிய கட்சியும் தற்பொழுது மிகவும் அதல பாதாளத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவருக்கு ஒரு சவால் மிக்க ஒரு தலைமைத்துவம் இல்லை. அதாவது சவால் விடுக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைமைத்துவம் நாட்டில் காணப்படவில்லை. ஒரு ஜனநாயக நாட்டிலே வலுவான எதிர்க்கட்சிக்கான அவசியம் இருக்கின்றது. மக்கள் இம்முறை அதனை உணர்ந்துதான் ஒரு மாற்றீடாக, அதாவது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இனியும் வாக்களித்து பலனில்லை என்பதற்காகத்தான் ஜனநாயக கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இம்முறை அமோகமான வரவேற்பை அளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு மாற்று சக்தியை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதனை ஏற்படுத்துவதற்கான ஒரு முதலாவது அடியை தான் அவர் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஜனநாயக கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் கடந்த மாகாண சபை தேர்தலிலே அதிகளவு வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்தடுத்த தேர்தல்களில் பார்க்கலாம். அடுத்து ஊவாவென சரி, அடுத்ததாக ஜெனீவா தீர்மானம் அமுலாவதை பிரிட்டன் உறுதிப்படுத்தும் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரதீப்பினுடைய கார்ட்டூன் தேர்தல் வெற்றிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குன்றின் மேல் ஜனாதிபதி தேர்தலில் எதிரணி பொது வேட்பாளரை ஆதரிக்க தயார் அப்படின்னு சொல்லி சொல்றதாக ஒரு செய்தி. சரத் பொன்சேகாவை தான் அவர் நேற்றைய தினம் தெரிவித்த ஒரு கருத்து. அடுத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரையங்கம் நெருங்கி வரும் பேராபத்து என்ற செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இவைதான் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்து உதயனுக்கு போகலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மீன்பிடி பாஸ் முறை மீண்டும் வடக்கிற்கு, பயங்கரவாதிகள் ஊடுருவி விடுவர் என்பதால் வருகிறதாம் என்ற செய்தி. அதுதான் அந்த புலி வேட்டையில் ஒரு அங்கமாகத்தான் இந்த தடையும் தற்பொழுது, அதாவது பாஸ் நடைமுறையும் மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதற்கு பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். மீனவர்கள் தான் பாவம். அடுத்ததாக இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கச்சைதீவு கடற்பரப்பில் நேற்று முன்தினம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை படையினர் போத்தலோடுகள் மற்றும் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தி இந்த வாரம் முற்பகுதியில் வந்த செய்தியை கண்டீர்கள். அதாவது இனிப்பு வழங்கி அரவணைப்பதாக செய்தி வந்தது. தற்பொழுது தாக்குதல் நடத்தியதாக கூறுகின்றார்கள். ஆனாலும் கூட நேற்று முன்தினம் இந்திய, அதாவது தமிழக மீன்பிடி பணிப்பாளர் அலுவலகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதில் இலங்கை படையினரால் தாக்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட எந்த ஒரு மீனவர் தொடர்பிலான தகவலும் தமது பதிவேடுகளில் இல்லை என வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒன்றுக்கொண்டு முரணான தகவல்கள், அதாவது இங்கு மீன்பிடிப்போரை விரட்டி அடிக்கப்பட்டால் அவர்கள் அங்கு சென்று இத்தகைய முறைப்பாடுகளை செய்கின்றார்கள். இலங்கை கடற்படையினரும் தொடர்ச்சியாக இதனை நிராகரித்துதான் வருகின்றார்கள். போத்தலோடுகள் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கூட அவர்களை விரட்டி அடிக்கலாம். தமது வளத்தை சூறையாட வரும் எந்த ஒரு எங்க வீட்டுக்கு கள்ளன் வந்தா நாங்க விரட்டி அடிக்கிறோம் தானே, அந்த மாதிரி.
சரி, அடுத்ததாக தீர்மானம் நடைமுறையாவதற்கு பிரிட்டன் தொடர்ந்து உழைக்கும் பிரிட்டன் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறதாக உதயன் பத்திரிகையின் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஐநா தீர்மானத்தை செயற்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு வழங்க தயார், தற்கொலை குண்டுதாரி போல் செயற்பட வேண்டாம் என்றும் அரசுக்கு அறிவுரை கூறுகிறது அப்படி என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேவேளையில் சொந்த இடங்களை விட்டுக் கொடுக்க வலி வடக்கு மக்கள் தயாரில்லை, 4,000 குடும்பங்களில் 200 மட்டுமே மாற்று இடம் செல்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறதாகவும் செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பலாலி மற்றும் காங்கேசந்துறையை அண்டி ராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ள காணிகளிடமிருந்து இப்படி, அதாவது அந்த காணிகளுக்கு சொந்த மலைமிக்க காணிகள் தான் இவ்வாறு படையினர் வசம் இருக்கின்ற. தொடர்ச்சியாக இதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் கூட இதுவரையும் ஒரு தீர்வு கிடைக்கப்பாடு இல்லை. அடுத்த செய்தியாக நாங்கள் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகைக்கு போலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, புலம்பெயர் அமைப்புகளுக்கு தடை, உத்தியோகபூர்வமாக அரசு அறிவிப்பு. ஐநா சிலியில் இடம்பெற்ற பூகம்பம் தொடர்பான ஒரு விசேட செய்தியை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் நேரடியாக பத்திரிகைகளுக்கு போகலாம். பத்திரிகைகளில் இன்றைய தினம் நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த செய்தியாக இருக்கிற செய்தி, தூக்கு ரத்து சரியே, இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு என்ற செய்தி இங்கேயும் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இலங்கை ராணுவத்திற்கு பயிற்சி தடை விதிக்க மறுப்பு என்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கதையும் அந்த கதையும் அடிக்கடி தமிழக அரசாங்கம் தான் இலங்கை படையினருக்கு பயிற்சிகளை வழங்கக்கூடாது என போர்க்கொடி தூக்குகின்றது. ஆனாலும் கூட மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடில் மாற்றமில்லை. பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இலங்கைக்கு ராணுவ பயிற்சிகளும் ராணுவ உதவிகளும் வழங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அடுத்ததாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் வறட்சி, 4,658 குடும்பங்கள் பெரிதும் பாதிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. வறட்சியால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4,658 குடும்பங்களைச் சேர்ந்த 15,469 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிற நிலையில் மாசிமலை போல் சித்திரை மழை பொய்க்குமாயின் எதிர்வரும் மாதங்களில் கிணற்று நீர் வற்றும் அபாயம் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு நேர அறிக்கையை பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். செலான் லீசிங் ஃப்ளெக்ஸிபே நேரம் காலை 7 மணி. சரி, நாங்கள் அடுத்து தொடர்ச்சியாக பத்திரிகைகளுக்கு போலாம். அடுத்து யாழ்ப்பாண தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் இன்னொரு செய்தி, வலிவடக்கு மீள்குடியேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சில் ஆலோசனை என்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. வலிவடக்கு ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி மக்களை அவர்களது இடங்களில் மீள குடியமர்த்துவது 5 வருடங்களாகத்தான் இந்த ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. எப்ப முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி பாவம் அங்க இருக்கிற மக்கள் சொல்றதாக கேள்விப்பட்டோம். சரி, அது அடுத்தது இவைதான் இன்றைய தினம் எங்கள் கைவசம் கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் மௌபிம பத்திரிகையை பார்த்து விடலாம். மௌபிம பத்திரிகை இன்றைய தினம் குறிப்பாக முதலமைச்சர் என்ற தலைப்பை மையமாக கொண்டுதான் இந்த செய்தியை தந்திருக்கின்றது. அந்த வகையில் மௌபிம பத்திரிகையில் இன்று பலரின் புகைப்படங்களுடன் முதற் பக்கம் செய்தி வந்திருக்கின்றது. அதாவது மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன ரணதுங்க, ஹிருணிகா ஆகியோர் தெரிவிக்கும் கருத்துக்கள். மகா அமதிකම තීන්දුව කරන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ නායකයයි. அதாவது பிரசன்ன ரணதுங்க கூறுகின்றார், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சரை தீர்மானிக்க வேண்டும் என. அதே போன்று මට ඒක ගැන කිසිම දෙයක් කියන්න බෑ. හිරුනිකා ප්‍රේමචන්ද්‍ර. எனக்கு அது குறித்து ஒன்றும் கூற முடியாது என்று தெரிவித்தார். பிரசன்ன ரணதுங்கட்ட மகாமதிකම දෙනවට විරුද්ධ නැහැ. உதய கம்மன் பில கடந்த முறை அமைச்சராக இருந்த முறை 2வது அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்ற தெரிவானவர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்தால் தாம் அதை எதிர்க்கப் போவதில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிரசார நடவடிக்கைகளில் அடுத்த முதலமைச்சர் தான் என்கிற எதிர்பார்ப்போடு அனைவரும் சொல்லியிருந்தார். இந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையுமே தாம் தான், அதாவது சுயேட்சை குழுவில் இருக்கக்கூடியவர் கூட தான் முதலமைச்சர் என தெரிவித்திருந்தார். நேற்று தினம் ஒரு செய்தி பார்த்தோம், சுயேட்சை குழு, பெரும்பாலான சுயேட்சை குழுவின் விருப்ப வாக்குகள் கூட எண்ணப்படவில்லை. அதாவது அவர்கள் பட்டியலில் இருக்க கொழும்பு மாவட்டத்திற்கு 43 பேர் என்றால் 43 வாக்குகள் கூட அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு வாக்கு எல்லாம் கிடைத்திருந்தது சில சுயேட்சை குழுக்களுக்கு. தென் மாகாண சபை உறுப்பினர்கள் கூறும் கருத்துக்கள், ஜனாதிபதித்துவ சுதுசாட்ட சுதுசு தனதேவி, அதாவது ஷான் விஜயலால் டி சில்வா முன்னாள் முதல்வர், அவர் கூறும் விடயம் ஜனாதிபதி தகுதியானவருக்கு தகுந்த பதவியை வழங்குவார். மகாமதிකම මට ලැබෙන පාටක් නෑ වගේ கீதா குமாரசிங்க பரபரப்பாக அரசியலில் பேசப்படும் ஒரு பிரபல நடிகையும் கூட அவர் எனக்கு கிடைக்காது போல இருக்கின்றது என கவலை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருந்தார் எல்பிடிஏ பகுதிக்கு தான் அவர் எல்பிடிஏ எல்பிடிஏவில் இருந்துதான் இந்த முறை முதலமைச்சர் வரப்போகிறார் சொல்லி மேடைகள்ல முழங்கி இருந்தார். ஜனாதிபதித்துவமா දැනටමත් තීන්දුව අරගෙන ඉවරයි டிவி உப்புல் தெரிவித்திருக்கிறார். டிவி உப்புல் காலி ஹம்பந்தூர் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளில் பெற்று வெற்றி பெற்றதன் பின்னர் அவரின் ஆதரவாளர்களுக்கு எவ்வாறு நன்றி செலுத்தினார் தெரியுமா?
அடித்து உதைத்து தான் அவர் நன்றியை தெரிவித்திருந்தார். தேர்தல் காலத்திலும் பல்வேறு தேர்தல் சட்டமீறல்கள் குறித்து கைது செய்யப்பட்ட ஒருவர் கூட அவர் கூறியிருக்கிற ஜனாதிபதி ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் என. ஆனாலும் கூட கனா நாங்கள் பார்த்தோம் செய்திகளில் கடந்த முறை இருந்த அதாவது பிரசன்ன ரணதுங்க மற்றும் ஷான் விஜயலாலி சில்வா ஆகிய இருவரும் தான் மீண்டும் முதலமைச்சர் பதவிகளுக்கு நியமிக்க உள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில சிங்கள பத்திரிகைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதாவது மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் பிரசன்ன ரணதுங்க, அதே போல தென் மாகாணத்தை பொறுத்தவரையில் ஷான் தான் முதலமைச்சர்களாக வருகின்ற 4ஆம் தேதி பதவியேற்க போவதாக. சரி, இவைதான் இன்றைய தினம் எங்கள் கைவசம் கிடைத்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் காணப்பட்ட செய்திகளில் முக்கியமான செய்திகள். நன்றி ஜெகன், இணைந்து கொள்ள நன்றி கனா. சரி, மீண்டும் இணைந்து கொள்ள போகின்றோம். மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நாளைய தினம் உங்களோட பிரஸ் ரிலீஸில் இப்பொழுது விடைபெற்று செல்லலாம். விடைபெறுகிறோம். வணக்கம்.